நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்ம லக்கணம் சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிர தசையில் சுக்கிர புத்தியா என்ற பதிவு தானே இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் பாகமான மீன ராசியில் உங்களுடைய தசாபதிநாதன் அங்கு உள்ள நட்சத்திர சார வடிவில் பயணத்தில் எப்படி பயணித்து உங்களுக்கு எப்படி பலன் தரப்போகிறாங்க இந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் சிம்ம லக்கணம் சிம்மராசிக்காரது இந்த பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க. சிம்ம லக்கணமாக இருந்து உங்களுக்கு இந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க, சிம்ம லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்குமானால் கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் பதிவு அப்படியே 100% செட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை பார்த்தீங்கன்னா உங்களோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா 20 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. அது சுக்கிர தசை சுக்கிர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா அதோட கால அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடமும் 4 மாதங்கள் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கூடையவன் 10 கூடையவன் திசையாகும். ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ உங்களுக்கு அக்கறது எண்ணி வர 8ஆம் படமான அந்த மீன ராசியில் இன்னும் நட்சசாரம் இருக்குது பார்க்கலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சசாரம் இருக்குங்க. பூரட்டாதி 4ஆம் மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்திரட்டாதி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? மீனத்தில். ஓகே, இப்போ நம்மளுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் உங்கள் சுக்கிர பகவான் இருந்து தசபதி என்ன நடந்து என்ன பலன் கூட பார்ப்போம். அங்கே பார்ப்போம் என்னென்ன சம்மந்தப்படுதுங்க. அப்போ 8 சம்மந்தப்படுது, 3 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 5 8 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 5 8 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. புஷ்கர மாதம் வாங்குது 5 8 டபுளாக சம்மந்தப்பட்டு 3 10 சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு தசாபுத்தி நடத்துகிறாங்க. சுயபுத்தி வேலை செய்யணும்னா கட்டாயம் சுயபுத்தி வேலை செய்யுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் லக்கணத்துக்கு 8ஆம் இடமா இருந்தாலும் காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் அது உச்சம் பெறக்கூடிய வீடுங்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதரிகளை பார்த்தீங்கன்னா உதவி பண்ண முடியுமானா உதவி அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. காலகட்டம் திருப்திப்படுத்த முடியாதுங்க. நம்ம தகவல் துறையிலும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபோன் மூலியம் பேசி வியாபாரத்தை முடிக்கலாம், ஃபோன் மூலியம் பேசுறது பிடிக்கிறது, இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தடை தாமத்தை கொடுக்கும். நம்மளோட சிறு பயணம் சிறு முயற்சி எல்லாத்தையும் தடை தாமத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஏரியா டு ஏரியா, மாவட்டத்துக்கு மாவட்டம், மாநிலம் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்கிறது, இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப காலம் சிறந்ததுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு பூர்வீகத்தில் இருக்கிறோம்னாக்கா பூர்வீகத்தை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அடுத்த இடத்த மாற்றும் போது நம்ம நல்லாயிருக்கும். இந்த அரசியல் தொடர்பாக இருக்கணும் அடுத்த பயணத்தை மாற்றிக்கலாம், கலைத்துறைகளும் அடுத்த பயணத்தை மாற்றிக்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 3 10 சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மந்திரம் சம்மந்தப்பட்டது, ஒரு மாதிரி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தான் இந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு அதே தொழிலாக பண்ணுறது, அதாவது நம்ம ஊரில் பண்ணால் ஊர் டூர் பண்ணுறது, ஊர் டூர் கற்றுக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க. ஆனால் அடுத்துக்கடுத்து போகலாம். உத்திரட்டாதி சாரத்தில் உங்களுக்கு தசாபதிநாதன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார். அப்போ உத்திரட்டாதி சாரம் சம்மந்தப்படுதுனாக்கா அப்போ 8ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 6 7 சம்மந்தப்படுது இல்லைங்களா. அப்போ 8 சம்மந்தப்பட்டு 6 7 சம்மந்தப்பட்டு அப்போ 3 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிகளில் பார்த்தீங்கன்னா அலைச்சல் விரிசல் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வாறு நம்மளுக்கு நம்பிக்கையான ஆள் நம்ம பார்க்க முடியாது, எல்லா துரோகிகளை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் ஏரியா டு ஏரியா தான் பண்ணுற மாதிரி திடீர்னு திருமணமாக தான் இருக்கும். அதை திருமணத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன குழப்பங்களும் சங்கட்டங்களும் வேதனையும் நிறைஞ்சதாக இருக்கும். இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டி போகாமல் நம்மளுக்கு எல்லாம் இருக்கும். அது கூட்டு தொழில் இருந்தால் ஒரு ஏமாற்றம் இருக்கும், உஷாராக இருக்கணும். அது தொழில் பார்த்து ஊர் டு ஊர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அசால்ட்டாக பண்ணோம்னா நம்ம உண்மையிலே கடங்காரன் ஆயிடுவோம். தொழில் பண்ணாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, சமூகத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கடனை வாங்காமல் நம்ம இந்த காலகட்டம் பிழைக்க முடியாதுங்க. அப்போ அடுத்தடுத்து இடத்த மாற்றுவோம், அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணுவோம். சிறு பயணம், தூரத்து பயணம், ஊர் டு ஊர் இதெல்லாம் அதிகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லலாம். அடுத்த கடத்துக்கு போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி சாரத்தில் உங்களுடைய தசாபதின சுக்கிர பகவான் வந்து என்ன பலன் கொடுப்பார். ஓகேங்களா? அப்போ அங்கே 8ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க. அதே மாதிரி 2 11 அங்கே சம்மந்தப்படுறாங்க. அப்போ 8 சம்மந்தப்பட்டு 2 11 சம்மந்தப்பட்டு 3 10 சம்மந்தப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆரம்ப கல்விக்காக நம்ம வெளியூர் போகிறது, குடும்பத்துக்காக ஊர் டு ஊர் போகிறது. ஓகேங்களா?
இந்த மாதிரி ஊர் டு ஊர் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம உள்ளூர்லேயே தான் இருப்போம்னா 0 தான் இருக்கணுங்க, 10 பைசா பாக்கெட்டில் இருக்காது. அந்த ஊர் டு ஊர் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாபத்தை பெறுவோம். நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும், நம்ம லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம மூத்த சகோதர நண்பர்களோட ஆசையை நிறைவேற்றுவோம், அவங்களோட உறவுகள் நல்லாயிருக்கும். ஊர் டு ஊர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே லாபம் பெறும்போது பார்த்தீங்கன்னா நாம் அங்கே புதிய நண்பர்களும் புதிய ஒரு நம்மளுக்கு உடன்படாத சகோதரர்களும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண் சாவகாசம் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதை வந்து கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இருப்பது நல்லதுங்க. அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி, தொழில் சம்மந்தப்பட்ட அமைப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மாற்றமும் அதில் ஒரு தேற்றமும் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து காலகட்டங்கள் அடுத்தடுத்து அடி கரெக்டாக எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஊர் டூர் போனால் பேர் புகழ் பட்டமும் கிடைக்கும், ஒரு காசு பணமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ பயணிச்சு போய் சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.